கர்த்தருடைய நல் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஜூன் 30, 2024 வார்த்தை மற்றும் வசனம். சேனைக்கான ஜெபம், இது எங்கள் நிறுவனருக்கு. கொலோசையர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். இன்று இரட்சணிய சேனையின் நிறுவனர்களான வில்லியம் பூத் மற்றும் கேத்தரின் பூத் ஆகியோரின் நம்ப முடியாத பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதன் மூலம் எங்கள் ஜெப பயணத்தை தொடங்குகிறோம். ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்வதில் அவர்களின் அர்ப்பணிப்பும், நற்செய்தியை பரப்புவதில் அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் எண்ணற்ற வாழ்வின் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய தரிசனத்திற்கும் சேவைக்கும் நாம் நன்றி செலுத்துகையில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே சகல காரியங்களையும் செய்ய அவர்களுடைய முன்மாதிரியால் நாம் ஊக்கமடைவோமாக. நமது சொந்த வாழ்வில் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்புகளை தேடுவதன் மூலமும், வார்த்தையிலும் செயலிலும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் அவர்களின் பாரம்பரியத்தை நாம் மதிக்க முடியும். இந்த ஜெப வாரத்தை நாம் கடந்து செல்லும் போது நமது செயல்கள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அன்பு மற்றும் இரக்கத்தின் ஒரு பெரிய பணிக்கு பங்களிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்வோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இன்று இரட்சணிய சேனையின் பணிக்காகவும் வில்லியம் பூத் மற்றும் கேத்தரின் பூத்தின் பார்வைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தலைவர்கள், வீரர்கள், உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தேவைப்படுபவர்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய உமது ஞானத்தாலும் அன்பாலும் வழிகாட்டுங்கள். நினைவில் கொள்ள எங்களுக்கு உதவுங்கள். அவர்களின் ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்பு மற்றும் அவர்களின் பங்களிப்புகளுக்கு நன்றி உணர்வுடன் எங்களை நிரப்பவும். அதே ஆர்வத்துடன் அவர்களின் பணியை தொடர எங்களை ஊக்குவிக்கவும். இதை இயேசுவின் அருமையான நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம். அன்பின் பரலோக தந்தையே, ஆமேன்.